கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்கே ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே அந்த பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மிடையே பரிசுத்த ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். அவர் தாமாக எதையும் சொல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அனைத்தையும் நமக்கு போதித்து வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்முடைய சிந்தையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிறார். ரட்சிப்புக்கென்று, பரலோக ராஜ்யத்தின் வாழ்வுக்கென்று நம்மை அழைக்கிறார். மனவாட்டி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் என்றால் மணவாட்டி கண்டிப்பாக சபை. அவரை ஏற்றுக்கொண்ட அனைத்து சபைகளும் மணவாட்டியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்கென்று அவரை அறியாதவர்களையும் அழைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் சபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கண்டை வந்து நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அழைக்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. இதன் அர்த்தம் காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லோரும் வேத வசனங்களை கேட்கிறார்கள். வழியருகே விதைக்கப்பட்ட விதை எப்படி பறவைகளால கொத்தி தின்னப்படுகிறதோ அதை போல கேட்கிறவர்கள் அந்த நேரத்தில் அதை கேட்டுவிட்டு பின்பு உலகத்துக்குள்ளாக போய் விடுகிறார்கள். அதே போல கற்பாறையில் மேல் விழுந்த விதையானது எப்படி உடனே கேட்டு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் கற்பாறையிலே விழுந்த விதை அவர்கள் நெருக்கமும் உலக பாடுகளும் வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிறகு பாடுகள் வரும்பொழுது அவர்கள் அதை விட்டு வழி விலகி போகிறார்கள். அதை போல முச்செடிகளில் விழுந்த விதைகள் எப்படி உலக கவலையும் ஐஸ்வர்யமும் அவர்களை நெருக்கும் பொழுது, அந்த ஆசைகள் அவர்களை நெருக்கும் பொழுது அவர்கள் வசனத்தை விட்டு விலகி போகிறார்கள். அதை போல நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி 30, 60, 100 பலன் கொடுக்கிறதோ அதை போல கேட்கிறவனும் வா என்பானாக என்றால் அவனும் அந்த 5 தாளந்தையும் 10 தாளந்தையும் 5 தாளந்தை பெற்றவன் 10 தாளந்தை உண்டாக்குனது போல 2 தாளந்தை பெற்றவன் 4 தாளந்தை சம்பாதித்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களையும் அவர் அண்டைக்கு வா என்று அழைக்க வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்றால் நாம் விரும்பாமல் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நமக்கு கர்த்தர் சுயாதீனத்தை, அதாவது ஃப்ரீ வில் என்கிற ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். யாரும் நம்மை கட்டுப்படுத்தவோ யாரும் நம்மை ஃபோர்ஸ் பண்ணவோ முடியாது. நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விரும்பி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்முடைய இருதயம், கல்லான இருதயம் சதையாக மாறும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன் கொடுத்திருக்கிறாரோ, யாரை அவர் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரோ அவர்கள் அனைவரும் நிச்சயமாக அவர் அண்டைக்கு வருவார்கள். எனவே நாம் நித்திய ஜீவனை, அந்த ஜீவ தண்ணீராகிய சாவா வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் இலவசமாக கிடைக்கப்படும் இந்த உலகத்திலே நமக்கு பணம், பொருள், வீடு, வாசல் இவை அனைத்தும் பணம் கொடுத்து நாம் வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாங்கி அதை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்மாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக தருகிறார். அப்படிப்பட்ட ஆத்மா விலையேற பெற்ற நம்முடைய உயிரை அவர் நமக்கு சாவாவரத்தை இலவசமாக தருகிறார் என்பதனால நாம் அதை இலவசமாக அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய முழு ஆவி ஆத்மா இருதயத்தை அவரிடத்தில் கொடுத்து நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தோம் என்றால் அவருடைய வருகையிலே நாம் மீண்டும் உயிர் தெழுப்பப்பட்டு நாம் அவரை போல மறுரூபமாகி ஆவி ஆத்மாவிலே நாம் மகிமையிலே பிரவேசிப்போம் என்று விசுவாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு சதா காலங்களிலும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆமேன்.